கைஸ் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருக்க மாதிரி ஜெயிலர் 2 படத்துல இருந்து ஒரு வெறித்தனமான போஸ்டர் ஒன்று டிசைன் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பிளானில் இருந்தாங்க. தீபாவளிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வெறித்தனமான வெயிட்டான அப்டேட் ஒன்று வரும். ஸோ அந்த அப்டேட்டில் வந்து இந்த போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. நம்ம டேரக்டர் நெல்சன் அவர்களும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ண முடியுமோ இந்த படத்தை அந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படி தான் உண்மையான விஷயம். ஏன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் காப் ஸ்டோரி இது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்டில் நடக்கக்கூடிய ஒரு இல்லீகல் பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் தலைவர் வந்து எப்படி தட்டி கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் தான் இந்த ஜெயிலர் 2 அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது ஸ்மக்லிங் அதுலேயே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வெறித்தனமாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நம்ம ஜெயிலர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து எந்த ஒரு பிளட் ஷேடு எந்த ஒரு வைலன்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்காக இருக்கும் இந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைப் வந்து பயங்கரமாக கிளம்புது. ஒரு பக்கா டார்க் ஆரிஜினில் நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணி வச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் 2 படத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. ஜெயிலர் 2 படத்தை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படி தான் உண்மையான விஷயம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பொருள் செலவில் உருவாகிட்டு இருக்கு நம்ம ஜெயிலர் 2 படம். ஸோ இந்த படத்துக்கு யாரெல்லாம் இப்போ எதிர்பார்த்துக்கிறீங்க அண்ட் அதே மாதிரி நம்ம ஜெயிலர் 2 படத்தோட அந்த அப்டேட்ஸ்க்கு எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. சினிமா பற்றின இன்ட்ரெஸ்ட் தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.